வணக்கம் நேர்களே. பிரஜ்வல் ரேவண்ணா இந்த பெயர் கர்நாடக தேர்தல் களம் மட்டும் இல்ல, நாட்டுடைய அரசியல் களத்தையே சர்ச்சைக்குள்ளாக்கி இருக்கிறது. ஒரு சிட்டிங் எம்பி இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபடுவாரா என்று அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நாடு இதுவரைக்கும் கண்ட எத்தனையோ பாலியல் புகார்கள்ல இதுதான் மிகப்பெரியதுன்னு சொல்லப்படுது. சாதாரண பெண்கள், கட்சி தொண்டர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், அரசு அதிகாரிகள் வீட்டு பெண்கள்னு ஒருத்தரையும் விட்டு வைக்கல பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய இந்த காமவலை. என்ன நடந்திருக்கிறது? 3000த்திற்கும் மேற்பட்ட ஆபாச பட கிளிப்புகள் எல்லாமே அவர் ரெக்கார்ட் பண்ணதுதான். 100லிருந்து 300 வரைக்கும் பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சிறப்பு புலனாய்வு குழு என்ன சொல்லியிருக்காங்க? பாதிக்கப்பட்ட பெண்கள் தாமாக முன்வந்து புகார் அளியுங்கள், உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்ற ஒரு ஹோப்பை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதனால பாதிக்கப்பட்ட பல்வேறு பெண்கள் ஹோலி நர்சிபுரா அப்படின்ற ஒரு சின்ன டவுன், அதுதான் பிரஜ்வல் ரேவண்ணாவோட சொந்த ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், ஹாசன் தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படும் பெண்கள் எல்லாம் அவங்களுடைய இருப்பிடத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. அச்சத்தால இந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய பகுதிகளில் இருந்து, தங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேறி இருந்தாலுமே இதுவரைக்கும் பிரஜ்வல் ரேவண்ணா மீது 3 புகார்கள் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த 3 புகார்கள் பத்தி கேட்கும் போதே பகீரகமாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த வீடியோ வெளியான போதே ரெடிட் தளத்துல அனானிமஸா இந்த வீடியோ பத்தின தகவல்கள்லாம் பகிரப்பட்டிருந்தது. அதுல ஒண்ணு, 60 வயதுக்கும் மேற்பட்ட ஒரு மூதாட்டி ஒருவர் கெஞ்சி கேட்டுக்கிட்டதாகவும், என்ன தயவு செஞ்சு விட்டுருப்பா அப்படின்ட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டதாகவும், அதையும் மீறி பிரஜ்வல் ரேவண்ணா அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் அத்துமீறியதாகவும் அந்த வீடியோவில் பதிவாகி இருப்பதாகலாம் சொல்லப்பட்டது. ஒரு சமயம் நமக்கு என்ன தோணும், இது அரசியல் காரணங்களுக்காக எக்ஸாஜரேட் படப்படுதோ, 60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மூதாட்டி கூட இந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழாமல் இல்லை. ஆனா தற்பொழுது பதியப்பட்டிருக்கக்கூடிய புகார்களை பார்க்கும்போது அது நடந்திருக்கிறதுக்கு முழுமையான வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. அப்படி அந்த 3 புகார்களையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிரான முதல் புகார் 47 வயது பெண்மணி ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்கார். இவர் பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய இல்லத்துல பணிப்பெண்ணாக வேலை பார்த்தவர். இவர் மட்டும் இல்லை, இவருடைய பெண்ணுமே பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். பாலியல் ரீதியான அத்துமீறலுக்கும் துன்புறுத்தலுக்கும் பிரஜ்வல் ரேவண்ணாவால ஆளாக்கப்பட்டதா அவர் சொல்லியிருக்கார். பிரஜ்வல் ரேவண்ணாவால ஏற்படும் துன்பம் ஒரு புறம்னா, மற்றொரு புறம் பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய தந்தை HT ரேவண்ணாவும் ஸ்டோர் ரூமுக்கு வர சொல்லி அங்க தன்னிடம் தப்பாக நடந்து கொள்ள முயன்றதாகவும், தன்னுடைய மகளுக்கு வீடியோ கால் செய்ததாகவும் அந்த புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த அனைத்து பெண் ஊழியர்களுமே இவங்களால பாதிக்கப்பட்டதாகவும் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆண் ஊழியர்கள் கூட என்ன சொல்வாங்கன்னா, கொஞ்சம் பார்த்து சூதனமா இருந்துக்கோங்க, கொஞ்சம் இங்க பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் அப்படின்ட்டு அலர்ட் கொடுப்பாங்க. அதையும் மீறி எங்களுக்கு வேற வழியில அவங்க கிட்ட சிக்கிதான் ஆகணுன்ற மாதிரியான ஒரு சூழல் தான் அந்த வீட்டுல இருந்தது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பெண். இரண்டாவது புகார் மைசூருவை சேர்ந்த 20 வயது இளைஞர் பதிவு செய்த புகார். அவருடைய புகாரில் முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவருடைய தாயாரை ரேவண்ணாவுடைய ஆட்கள் வந்து தன்னுடைய வீட்டு வேலைக்கு மீண்டும் வர வேண்டும்னு அழைச்சிட்டு போனதாகவும், அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் பிரஜ்வல் ரேவண்ணா சம்பந்தப்பட்ட இந்த ஆபாச வீடியோக்கள் அதிக அளவில் பகிரப்பட்டு வந்த நிலையில தன்னுடைய தாயாரும் அந்த வீடியோக்கள்ல ஒருத்தரா இருந்திருக்கார் அப்படின்ற விஷயம் அந்த இளைஞருக்கு தெரிய வந்திருக்கு. தன்னுடைய நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் தன்னுடைய தாயார் பிரஜ்வல் ரேவண்ணாவால பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார், வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு உண்மை அந்த மகனுக்கு தெரிய வந்திருக்கிறது. அந்த வீடியோ பார்க்கக்கூடிய அவல நிலையும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இது சம்பந்தமான புகாரும் அவர் தரப்பிலிருந்து பதிவு செய்யப்பட்ட நிலையில தன்னுடைய தாயார் எங்கன்னு கூட்டிட்டு போன அந்த நபருக்கு போன் பண்ணி கேட்டபோது அவங்க மேலேயே ஒரு புகார் கொடுத்து அவருடைய தாயார் தற்போது சிறையில் இருப்பதாகவும், அவரை நீங்க தான் பெயில் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சோ இது இரண்டாவது புகார். மூன்றாவது புகார் யார் கொடுத்திருக்காங்க பார்த்தோம்னா, பிரஜ்வல் ரேவண்ணா இருக்கக்கூடிய அதே மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியில ஜில்லா பஞ்சாயத்து உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு பெண் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னுடைய தொகுதியில பெண்களுக்கான ஹாஸ்டல் அமைப்பது தொடர்பாக அப்போதைய சிட்டிங் எம்பியான பிரஜ்வல் ரேவண்ணாவிடம் உதவி கேட்டு சென்றதாகவும், அப்படி போன போது அவரை கிரவுண்ட் ஃப்ளோர்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க முதல் ஃப்ளோர்ல போய் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள நான் இங்க பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. மேல போனதுக்கு அப்புறம் அங்கிருந்த மத்த எல்லாருக்கூடையும் பேசி முடிச்சுட்டு இறுதியாக தான் இந்த பெண்ணை தன்னுடைய அறைக்கு அழைத்திருக்கிறார். அறையில் அழைத்து அவர் கதவை தாளிட்டு விட்டு துப்பாக்கி காட்டி தன்னை மிரட்டியதாகவும், அதன் பிறகு தன்னை மானபங்கப்படுத்தி அதை வீடியோ எடுத்ததாகவும், அதை வச்சே இத்தனை நாள 3 வருஷமாக தன்னை மிரட்டி தன்னுடைய இச்சைகளுக்கு அடிபணிய வைத்ததாகவும் அந்த புகார்ல அந்த பெண் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த 3 பெண்கள் இல்லாம இன்னும் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட எத்தனை பேர் முன் வந்து
புகார் அளிப்பார்கள் என்ற ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் எழுகிறது. ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பை கருதி தான். ஏன்னா மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் இதே நேரத்தில் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி ஈக்குவேஷன் எப்போ எப்படி மாறும்னு தெரியாது. அப்போ எங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன உறுதி என்ற ஒரு அச்சம் தான் அந்த பெண்களிடம் இருக்கிறது. அதே அச்சத்தை தான் வெளிப்படுத்துகிறார்கள் அந்த ஹோலி நரசிபுரா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் கூட. இன்னைக்கு இவங்க சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு கூடிப்பாங்க, ஆனால் இதில் மாட்டிக்கிட்டா அந்த பொண்ணுங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு அச்சத்தை தான் அந்த ஊர் மக்களுமே கூட வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா தேவகவுடா மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாலுமே, நிறைய நன்மதிப்பு வச்சிருந்தாலுமே கூட ஹெச்டி ரேவண்ணா பத்தியும் பிரஜ்வல் ரேவண்ணா பத்தியும் ஒரு உயரிய கருத்து இல்லை. ஆனா அது எதையுமே வெளிப்படையா பேசுறதுக்கு அவங்க தயாரா கிடையாது. இன்னும் சில ஊடகங்கள்ல என்ன கருத்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஊர்ல ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சி நடக்குது, அதுக்கு இந்த குடும்பத்திலிருந்து யாராச்சும் வராங்கன்னா தங்கள் வீட்டு பெண்களை அனுப்ப மாட்டார்கள், ஒருவேளை அவங்க கண்ணில் ஏதாவது பட்டு தொலைச்சிட்டா நாளைக்கு எங்களுடைய வீட்டுக்கும் பாதுகாப்பு இல்லாம போயிடுமே அப்படின்ற ஒரு அச்சத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த புகார்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விரிவான தகவல்களை கேட்கும் போதும் சரி, ஆங்கில ஊடகங்கள் சிலவற்றிற்கு அந்த ஊர் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களும் சரி, இதையெல்லாம் கேட்கும்போது இது ஏதோ சினிமால 90களில் 2000களில் வந்த சினிமாக்கள்ல நம்ம பார்க்குற கதை மாதிரி இருக்கு. ஒரு ஊரையே வந்து ஒரு குடும்பம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைய மகன் ஒருத்தன் தான் ஆசைப்படுற பொண்ணுங்களை எல்லாம் வந்து தன்னுடைய வலைகள் வீழ்த்துவது, அதுக்கு அவங்க தந்தையை வந்து அவரை பாதுகாப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சினிமாவில் பார்த்து பழகின ஒரு விஷயங்கள். இது நிஜத்துல இப்படியெல்லாம் நடக்குமா? நிஜத்துல இது எப்படி சாத்தியமாகும்? ஏன் யாரும் கேள்வி எழுப்பல? அந்த அளவுக்கு இவங்க வந்து பலம் வாய்ந்தவர்களா அப்படின்ட்டு நிறைய அதிர்ச்சி கலந்த ஒரு ஆச்சரியம் தான் ஏற்படுகிறது. இந்த நிலையில தற்பொழுது இதுக்கு சாதிய வண்ணமும் பூச தொடங்கி விட்டார்கள். உக்காலிகர் இன சமுதாயத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய இந்த மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியை முடிச்சு விடணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி இந்த விவகாரத்தை பெருசு பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த கட்சி தரப்புல இருந்து வைக்குது. ஆனா இது வரைக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய 3 புகார்கள்ல 2 புகார்கள் அந்த சமூகத்தைச் சேர்ந்த பெண்களாகவே இருக்கிறார்கள் என்பதும் இங்க குறிப்பிடத்தக்கது. சோ இப்ப நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள், பாதிக்கப்பட்ட பெண்கள் தாமாக முன்வந்த புகார் அளிக்கும் பட்சத்தில் அவங்களுடைய பாதுகாப்பு முழுமையாக உறுதிப்படுத்தப்படுமா? அந்த பெண்களுக்கு உரிய நீதி பெற்றுத்தரப்படுமா? தப்பிச் சென்ற பிரஜ்வல் ரேவண்ணா இந்தியாவுக்கு எப்பொழுது மீட்டுக் கொண்டு வரப்படுவார்? அப்படியே அவர் வந்தாலும் முழுமையாக நீதித்துறை முன்பு நிலைநிறுத்தப்பட்டு அவருக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரப்படுமா? இதற்கான பதில்கள் எல்லாமே வரும் நாட்களில் தெரிய வரும்னு நாம நம்புவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.